உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஜியோ டிவியை வந்து வெறும் மொபைல்ல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனா உங்களுடைய ஜியோ டிவியை நீங்க அழகா உங்களுடைய கம்ப்யூட்டர் அண்ட் உங்களுடைய லேப்டாப் பிசில வந்து அழகா வந்து பாத்துக்க முடியும். சோ அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. இந்த ஜியோ டிவியை எப்படி அதுல பார்க்கலாம் அப்படின்ற வீடியோவோட இன்னைக்கு இருக்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், உடனடியா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணினா ஃபர்தரா வரக்கூடிய வீடியோ அப்டேட்டை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கான அபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. சோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ டிவி இந்தியாவிலேயே வந்து அதிகமா ஃப்ரீ சோர்ஸ் அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு சில ஓடிடி அப்ளிகேஷன்ல ஜியோ டிவிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஜியோ டிவி மூலமா நம்மளால நிறைய விதமான மூவிஸா இருக்கட்டும், நிறைய விதமான விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விதமான சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாமே இதுல அவைலபிள் பண்ணிருக்காங்க. சோ ஒரு கபுள்டு பேக்கேஜா இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோ டிவியை வந்து கண்டிப்பா மொபைல்ல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைல்ல தான் பார்க்கணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனா உங்களாலையும் பார்க்க முடியும் உங்களுடைய கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் பிசி ஸ்கிரீன்லலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே எமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விண்டோஸ் ஓஎஸ்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எமுலேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட போட்டு ஆண்ட்ராய்ட்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து விண்டோஸ்ல பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது ப்ளூ ஸ்டாக்ஸ் அண்ட் வந்து நாக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, டவுன்லோட் பண்ணி நார்மலா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஜியோ டிவி அப்படின்ற மாதிரி தேடுங்க. நார்மலா ஆண்ட்ராய்ட் கூகுள் பிளே ஸ்டோர்ல போற மாதிரி தான் போகும். அங்க போயிட்டு அந்த ஜியோ டிவியை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி, உங்களுடைய யூசர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய மொபைல்ல ஜியோ அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் அண்ட் அந்த விஷயங்கள்லாம் அதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஜியோ டிவி வந்து உங்களுடைய நார்மலா போன்ல வர மாதிரியான ஸ்கிரீன்ல வந்துடும். இப்போ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டிஸ்பிளே ஃபுல்லா வந்து அந்த ஜியோ டிவி ஓட ஆரம்பிச்சிடும். இது மூலமா கண்டிப்பா உங்களால வந்து ஜியோ டிவியை உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப்ல பாத்துக்க முடியும். இதுக்காக அடிஷனலா டிடிஎச் வாங்கணும், இல்ல வேற ஏதாவது காசு கொடுத்து வாங்கணும், மாசம் 300 ரூபாய் மொய் எழுதணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவசியமே இருக்காது. சோ கண்டிப்பா ஜியோ டிவியை நீங்களும் வந்து உங்களுடைய லேப்டாப் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். அதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ டிவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாவலா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஜியோ கிட்ட இருந்து நிறைய டேட்டா பிளான் வச்சிருந்தாலும் கூட அதை காலி பண்றதுக்கு ஜியோ டிவியை தான் அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து இந்த எமுலேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும். இதையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய வீடியோ அப்டேட்டை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.